வணக்கம் உறவுகளே, நான் சதீஷ். இன்றைக்கு என்ன மாதிரியான வீடியோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், யாழ் மாவட்டத்தில் காணாமல் ஆக்கப்பட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுக்காக ஒரு ஒரு மீட்டிங், அந்த பெற்றோர் உறவினர்களுக்கு வச்ச மீட்டிங்கு என்பிபி அரசாங்கத்தால் நீதி அமைச்சர், அதோடு சேர்ந்து சந்திரசேகரன் ஐயா, அதோடு சேர்ந்து இளங்குமரன் அவர்கள் அனைவரும் ஒரு மீட்டிங் வச்சு, நான் உண்மையிலே அந்த மீட்டிங் வச்சேன். சரி, அவர்களை தேடி தருவோம், அவர்களை காப்பாற்றுவோம், அவர்களுக்குரிய நீதியை நாங்கள் பெற்றுத்தருவோம் அப்படி என்று இவங்கள் கதைப்பாங்கள் என்று பார்த்தால், அவங்க தங்களுடைய மாகாண சபை எலெக்ஷன் பெறுறபடியால் அந்த எலெக்ஷனுக்குள்ளே எவ்வளவுத்துக்கு வாக்கு சேகரிக்க முடியுமோ அது சார்ந்து தான் அவர்கள் பயணிக்கிறார்கள். சரியா? அதில் ஒரு சில விடயங்கள் இவைகள் செய்திருக்கணும். நீங்கள் அந்த வீடியோவை தயவு செய்து பாருங்கள். ஒரு சின்ன வீடியோ. இந்த வீடியோ பார்த்ததுக்கு பிறகு நான் முக்கியமான விடயங்கள், ஒரு சில விடயங்கள் கதைக்கிறேன். நான் கதைக்கக்குள்ள ஒரு சில உறவுகளுக்கு விளங்கும். நாங்கள் இதை சிந்திக்கையில் சதீஷின் பார்வையில் இப்படி வந்திருக்கு, சதீஷ் கதைச்சது சரி அப்படி என்ற ஒரு எண்ணக்கருவு உங்களுடைய மனசில் உருவாகும். சரியா? வீடியோவை பார்த்துட்டு வாங்க, கதைப்போம். வெட்டி எடுக்கிறேன். ஓகே உறவுகளே, பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் என்னுடைய மனசில் பட்ட ஒரு விடயத்தை சொல்கிறேன் பாருங்கோ. இந்த கண்ணாடியை போட்டு நீங்களே உங்களுடைய உறவினர்களை தேடுங்க என்ற மாதிரி தான் இவர்களுடைய செயல். உண்மையிலேயே உங்களுடைய மனசில் தோணுனதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. என்னுடைய மனசில் இந்த வீடியோ பார்த்தோன்னு என்னுடைய மனசில் ஒரே கேள்வி, நாங்கள் கூப்பிட்டது உங்களுடைய உறவுகள், பெற்றோர்கள், என்னென்னு சொல்கிறது, அந்த அம்மா எல்லாம் பிடிச்சி கையை பிடிச்செல்லாம் ஒரு அழுதா. அந்த அம்மா இந்த வீடியோ எனக்கு போட மனம் வரையில். அந்த அம்மா ஒரு அம்மா அழுது அதை பார்க்கக்குள்ளே எங்களுக்கு மனசு வேதனையாக இருந்தது. ஆனால் இதில் பாருங்கோ, அவர்கள் கூப்பிட்டு கண்ணாடி போட்டு எல்லா வயசு போன தாய் தந்தைகள் அனைவருக்கும் கண்ணாடி போட்டு விடணும். என்னத்துக்கு? உங்களுடைய பிள்ளைகளை எங்களால் தேடித்தர முடியாது, கண்ணாடி போட்டு விடுறோம், நீங்கள் தேடுங்க அப்படி என்று ஒரு அடிப்படையாக சந்திரசேகரன் ஐயா அவங்களுடைய ஒரு செயல் வடிவம். அப்படி இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு எங்களுடைய வட மாகாணத்துக்கு உங்களை ஒரு முதலமைச்சராக போட்டால் நீங்கள் இது இல்லை இன்னும் செய்வீங்களோ? ஒரு உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் இப்போ செய்கிற செயல் வடிவம் உங்களுடைய இனி வரும் உங்களுடைய அரசியலில் நீங்கள் வெற்றி பெறணும். எந்த வெற்றி? மாகாண சபையை நீங்கள் தக்க வச்சு கொள்ளணும் என்ற ஒரு அடிப்படையில் தான் நீங்கள் இப்போ ஒவ்வொரு இடமாக திரியிறியல், ஒவ்வொரு சில விடயங்களை செய்கிறீர்கள். சதீஷன் ஆளுங்கட்சியை எதிர்த்து கதைக்கிறா? இல்லை. இந்த பதிவு அரசாங்கத்துக்கு போனால் கூட சந்தோஷப்படுவேன் நான். ஏனென்று சொன்னால் இந்த விடயம் என்னுடைய மனசில் உண்மையிலேயே ஒரு கவலைக்குரிய ஒரு விடயம். தங்களுடைய உறவினர்களை காணவில்லை என்ற ஒரு பதாதையை கொண்டு போன ஒரு மனிதர்கள், ஒரு உறவுகள், ஒரு பெற்றோர்களிடம் கண்ணாடியை போடுவது என்ன காரணம்? வயசு போனதுகள் அவர்களுடைய பிள்ளைகளை தேடி வாரார்கள். அவர்களுடைய பிள்ளைகள் இருந்தால் இருக்குன்னு சொல்லுங்கோ. இல்லை, அவர்கள் இறந்து விட்டார்கள், இதுக்கு முதல் இருந்த ஆட்சியில் அவர்களை கொண்டு விட்டார்கள் என்று சொன்னால் நீங்கள் வெளியில் தெரியப்படுத்தி சொல்லுங்கோ. இப்படி நடந்தது, எங்களுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை, இதுக்கு என்ன தீர்வு செய்யலாம், அவர்கள் இந்த தவறு செய்தவர்களை நாங்கள் அரெஸ்ட் பண்ணலாம், எதுவும் செய்யலாம் என்று சொன்னால் அதுக்கு தீர்வை சொல்லலாம் நீங்கள். ஆனால் அதை விட்டு இந்த உண்மையிலேயே அந்த பச்சை மண் அதுகள்கிட்ட சிரிப்பை பாருங்க, அந்த பெற்றோர்களுடைய சிரிப்பை பாருங்க, மனசில் இருக்கிற கவலையை பாருங்க. பச்சை மண் அதுகள் வஞ்சகம் சூது தெரியாமல் நீங்கள் போடுற கண்ணாடியை சிரித்து கொண்டு கண்ணில் வாங்குதுகள் என்று சொன்னால் நீங்கள் அவர்களுடைய உறவுகள், பிள்ளைகளை நீங்கள் திருப்பி பெற்றுக் கொடுத்து விடுவீர்கள், இல்லை அவர்களுக்குரிய ஒரு நீதியை பெற்றுக் கொடுத்து விடுவீர்கள் என்ற ஒரு நம்பிக்கையில் தான் அவர்கள் உங்களிடம் சிரித்து கதைத்து கண்ணாடி போட்டு கொண்டு போவினோம். செட்டியான ஒரு வெக்கமான ஒரு விஷயம்.
இந்த ஆளும் அரசாங்கத்தில் இருக்கிற ஒரு வெக்கமான விடயம். நான் உண்மையாக சொல்கிறேன். இந்த பதிவு அரசாங்கம் பார்த்தா கூட ஒரு விடயத்தை நீங்கள் செய்து தருவோம் அப்படி என்று சொல்லி வந்தீங்கன்னு சொன்னால் தயவு செய்து அதை செய்யுங்க. செய்ய முடியாட்டிக்கு எங்களால் செய்ய முடியவில்லை அப்படி சொல்லி விலத்தி போங்க. இல்லை இந்த உறவுகளுக்குரிய ஒரு நியாயத்தை பெற்றுக் கொடுங்க. அந்த ஒரு அம்மா வந்து 31 ஆக்களை வந்து விடுவிக்கிறதாக சொல்லியிருந்தேன்னு சொல்லி கொண்டு வந்து அந்த அம்மா அழுகிறா. அந்த அம்மாவோட நின்று ஒரு நிமிஷம் கதைக்கக்கூடிய ஒரு டைமை நீங்கள் ஒதுக்குறீர்கள் இல்லை. கடண்டு பாயிற ஒரு நோக்கத்திலேயே நிற்கிறீர்கள். இளங்குமரன் அண்ணாவை பார்த்தீங்கன்னு சொன்னால் கையில் பேணி எடுத்து நம்பர் எழுதுகிறார். தயவு செய்து நீங்கள் யோசித்து பார்க்கணும். நீங்கள் நடந்து போவேக்க ஒரு வேர்வை, உங்களுடைய கையில் வேர்வை இல்லை தண்ணி பட்டு விட்டேன்னா துடைக்க கழிஞ்சிடும். நீங்கள் கையில் நம்பர் எழுதுறீர்கள். இவ்வளவு டெக்னாலஜி ஃபோன் இருக்கிற காலப்பகுதியிலே நீங்கள் கையில் எழுதுறீர்கள் என்று சொன்னால் நீங்கள் அதிலிருந்து எழுதியதை அழிக்கத்தான் பார்க்குறீர்கள். ஃபோனில் கொண்டு போயினா கூட ஒரு ஞாபக சக்தியில் எடுக்கலாம். ஆனால் நீங்கள் கையில் பேனையை வேண்டி கையில் எழுதி போட்டு போகிறீர்கள். அந்த வீடியோ எனக்கு இதில் தர முடியாமல் போயிட்டுது. அது நிறைய உறவுகள், இந்த வீடியோ பார்க்குற உறவுகள் நிறைய பேர் அதை பார்த்துருப்பீங்க. மனசுக்கு ஒரு வேதனையாக இருந்ததால் நான் இந்த பதிவுக்கு வந்தேன். என்னென்னு சொன்னால் எங்களோட உறவுகளும் எங்களுடைய அண்ணாக்கள் கூட எங்களுடைய அக்காண்ட மகன் ஒருத்தன் கூட எங்களுக்கு இல்லை, காணையில் இண்ட வரைக்கும் அவள் அந்த எல்லா இடமும் திரிவா. கவலையாக இருக்கும் பார்க்கக்குள்ளே. அந்த ஒரு ஆதங்கமும் அந்த ஒரு மனவலியோடையும் தான் நான் இந்த வீடியோ போடுறேன். ஏனென்று சொன்னால் தயவு செய்து முடியும் என்றால் முடியும் என்று சொல்லுங்க, முடியாண்டா முடியாண்டு சொல்லுங்க. பேக்காட்டாதேங்க. இப்படி கண்ணாடி போட்டு போன ஆக்களுக்கு ஒரு சர்வத்தோ இல்லை ஜூஸோ அந்த மைலோக்களை கொடுத்துட்டு விட்டுட்டு போறீர்கள். அப்படியெல்லாம் பேக்காட்டாதேங்க. தயவு செய்து உங்களால் அநீதி இழைக்கப்பட்ட மக்களுக்கு நீதி பெற்று தர முடியும் என்று சொன்னால் ஆணித்தனமாக தர முடியும். ஆனால் இப்போ எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது அப்படி என்றால் அப்படி என்று கதையுங்க. மேடைகளில் வந்து ஏதோ விஷயத்துக்கு கூட்டத்தை கூட்டிகிட்டு ஏதோ விஷயத்தை கதைச்சிட்டு போகிறீர்கள். வெளியால் இருக்கிற மீடியாக்களை தாக்குறீர்கள். வெளியால் இருக்கிற மீடியாக்கள் வந்து உங்களுடைய இதுகளை வந்து தேடி பிடிச்சி ஆராய்ச்சி போட்டு கதைக்கணும் என்றால் சின்ன பிரச்சனை அவங்களுக்கு. நீங்கள் கதைக்கிற கூடா விஷயத்தை மட்டும் காட்டணுமென்று சிந்திக்கிறேல. அவர்களுக்கு உங்களுடைய வீடியோ போகிற புரிதல் அவ்வளவும் தான். அதைத்தான் அவர்கள் காணொலியாக்குகிறார்கள். தயவு செய்து சந்திரசேகரன் ஐயா, நீங்கள் உங்களுடைய பதவிக்காலம் முடியக்கு முன்னம் இந்த கண்ணாடி போட்ட பெற்ற தாய்களுக்கு இந்த தாய் தந்தையர்களுக்கு தயவு செய்து ஒரு நீதி பெற்றுக் கொடுக்க முடிஞ்சால் பெற்றுக் கொடுங்க. அப்படி இல்லையா எங்களிடம் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அதிகாரத்தை தாங்கோ. சரியா? ஒரு அதிகாரத்தை எங்களை கையில் தாங்கோ. நாங்கள் அதுக்குரிய ஒரு சில விடயங்களை நாங்கள் செய்வோம். நாங்கள் என்று சொன்னால் எங்களுடைய கட்சி. சரியா? அர்ச்சுனா அண்ணாவை சார்ந்து தான் நான் பயணிக்கிறேன். அதால் எங்களுடைய கட்சி சார்ந்து அண்ணா ஏதாச்சும் அதுக்கு ஒரு முடிவெடுக்கும். முடியுமெண்டா முடியும், முடியாதண்டா முடியாது. அதுதான் எங்களுடைய ஒரு நேர்கோடும் நேர் சிந்தனையும். சரியா? ஓகே உறவுகளே, என் வீடியோ பார்க்குற உறவுகள் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு காணொளியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சதீஷ். நன்றி உறவுகளே.